நிலத்தடியில் கூத்து, இரவில் பாட்டு, இன்னும் கிராமிய கலைகளில் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு தாயின் சாபம். தனது பச்சிளம் குழந்தைகளை கிணற்றில் போட்டு தானும் குதித்து உயிர்விட்ட நல்ல தங்காள் என்ற பெண்ணின் தூய வரலாறு வெறும் கதை அல்ல, தமிழர் பண்பாட்டில் பஞ்சம் ஏற்படுத்திய வழி. அந்த கிணறு எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். நல்ல தங்காள் கதையின் முழு உணர்ச்சிமிகு பயணத்தை இத்துடன் தொடங்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் சேதுபதிகளின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த ஒரு வளம் நிறைந்த பகுதி அர்ஜுனாபுரம். அங்கே தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஆண்டு முழுவதும் 3 போகம் விளைந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எங்கேயும் திருட்டு களவாணித்தனம் இல்லாமல் நேர்மையாக ராமலிங்க சேதுபதி மற்றும் அவருடைய மனைவி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். அப்படி நல்லாட்சி செய்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை மட்டும்தான். அது என்னன்னா, நீண்ட நாட்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் மன்னன் மனம் வெறுத்து போய் சிவனை நோக்கி ஒற்றை காலில் நின்றபடி குழந்தை வரம் கேட்டார். சிவனும் அவர்களின் ஆசையை நிறைவேற்றி அவர்களுக்கு முதலில் நல்ல தம்பி என்ற ஆண்மகனும், பின்னர் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் நல்ல தங்காள் என்ற பெண்மகளும் கொடுத்தார். மன்னனும் மகிழ்ச்சியாக தன் குழந்தைகளுடன் சில காலம் நல்லாட்சி செய்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு வயது முதிர்ச்சி காரணமாக உயிரிழந்தார். மன்னரை நினைத்து மனம் வருந்தி அவருடைய மனைவி இந்திரனையும் 2 ஆண்டு முடிந்ததும் அவருடைய உயிரும் பிரிந்தது. நல்ல தங்காள் பிறந்த சில ஆண்டுகளிலேயே அந்த ஊரின் விதிவசத்தால் தாய் தந்தையர் இருவருமே ஒரே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்ததால் அரண்மனையின் மொத்த பாரமும் 18 வயது கூட நிரம்பாத நல்ல தம்பியின் மீது விழுந்தது. ஒரு பக்கம் ஆட்சியையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும், மற்றொரு பக்கம் தன் தங்கச்சியும் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்ற பாரமும் நல்ல தம்பியின் மேல் அடுக்கடுக்காக விழுந்தது. தாய் தந்தையின் அன்பு கிடைக்காத தன் தங்கைக்கு தான் ஒரு குறையும் வைக்க கூடாது என்று நல்ல தம்பி ஒரு உறுதிமொழி எடுத்தான். அவன் நல்ல தங்காலை தன் மார்புக்குள்ளே வைத்து காத்தான். நீ எதை கேட்டாலும் தருவேன், எங்கே போனாலும் துணை நிற்பேன் என்று நல்ல தங்காலுக்கு வாக்கு கொடுத்தான். அரண்மனையின் கருவூலமே அவள் விளையாட்டு பொருட்களாகவே இருந்தது. காலங்கள் ஓடியது. நல்ல தம்பிக்கு திருமண வயது வந்தது. தன் அப்பாவிற்கு தூரத்து சொந்தமான பந்தல தேசத்து அரசன் அவருடைய ஒரே பெண் மூலி அலங்காரி தன் மாமாவின் கட்டாயத்தால் பந்தல நாட்டு அரசியான மூலி அலங்காரியை திருமணம் செய்தார் நல்ல தம்பி. நல்ல தம்பிக்கு திருமணமான பின்பு அந்த குடும்பத்தின் அமைதி கலியத் தொடங்கியது. அவனுடைய மனைவி மூலி அலங்காரியே அந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம். அவள் குணத்தால் கள்ளம் நிறைந்தவளாகவும் கடுமையான பொறாமை குணம் கொண்டவளாகவும் இருந்தாள். தன் கணவன் அரண்மனையின் செல்வங்கள் அனைத்தையும் நல்ல தங்காள் மீது கொட்டுவதைக் கண்டு அவள் மனம் கொதித்தாள். அவள் தன் கெட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வஞ்சம் வளர்த்து வந்தாள். இப்படியே சிறிது காலம் போக திடீரென்று ஒரு நாள் மானாமதுரையின் ராஜா காசிராஜனுக்கு நல்ல தங்காலை கல்யாணம் பண்ணி தராங்க. கல்யாணம் ஆகும்போது நல்ல தங்காலுக்கு 7 வயது. காசிராஜன் நல்ல தங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுக்கிறாரு. சித்திரை மாதம் கல்யாணம் நடந்துச்சு. செல்வ கல்யாணம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி தெரியுமா? பனிமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தாரு. அது எப்படின்னா, வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடிய முக்காலி பொன்னால் ஆனது, அழகு 2 நாளி, மறைக்காலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கல்யாணம் முடிஞ்சது. விருந்து சாப்பாடு முடிஞ்சது. நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டாங்க. நல்ல தங்கால் போனதுக்கு அப்புறமா நல்ல தங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகவே இல்லைன்னா அதுக்கு இந்த மூலி அலங்காரி தான் முக்கிய காரணம். இப்படி இருக்கிற சமயத்துல நல்ல தங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தார்கள். அதாவது 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் என சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. மானாமதுரையில திடீர்னு மழை இல்லை. கிட்டத்தட்ட 12 வருடமா விளைச்சலும் இல்ல. மக்கள் எல்லாம் பசியால வாடுறாங்க. அதில் முக்கியமா தண்ணீர் இல்லாமல் சாப்பிட உணவு இன்றி மாடு ஆடு எல்லாம் செத்து போச்சு.
சில மாதங்கள் காசிராஜனின் கஜானாவில் இருந்த பண்டங்களை எல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தார். அப்படி கொடுத்தும் அது சில மாதங்கள் மட்டுமே வந்தது தவிர மக்களின் பசி தீரவில்லை. இதை அறிந்த காசிராஜன் மக்களை மத்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஒரு கட்டத்தில் நல்லதங்காள் வீட்டையும் இந்த பஞ்சம் விட்டு வைக்கல. தாலி தவிர மத்த எல்லாத்தையுமே நல்லதங்காள் வித்துட்டாங்க. குழந்தைகள் எல்லாம் பசியால துடிக்கிறாங்க. உலகத்திலேயே மோசமான ஒரு விஷயம்னா அது பசி மட்டும்தான் இல்லையா? தன்னோட குழந்தைகள் எல்லாம் பசியால் துடித்ததை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா நம் பிள்ளைகள் எல்லாம் பசியால செத்து போகணும் பயந்தாங்க. இதையெல்லாம் யோசிச்சு நல்லதங்காள் ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளோட கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் அப்படின்னு காசிராஜன் கிட்ட வந்து தன்னோட முடிவை சொல்றாங்க. ஆனா காசிராஜன் நல்லதங்காள் சொன்ன முடிவுக்கு ஒத்து வரல. நான் ஒரு நாட்டுக்கு ராஜா, நீ ராணி, நாம் இருவரும் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் நம் நாட்டை விட்டு போக கூடாது. இதுதான் நம் நாட்டின் நியதி என காசிராஜன் சொல்ல, இதற்கு மேல இந்த நாட்டில் நாம் இருந்தால் நம்முடைய குழந்தைகளும் நாமும் பசியால் வாடி இறந்து விடுவோம் என நல்லதங்காள் சொல்கிறாள். இதற்கு மேல நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாதுன்னு நினைச்ச காசிராஜன், சரி நீ மட்டும் போயிட்டு வா, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி பலி அனுப்பி வைக்கிறாரு. நல்லதங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு கூப்பிடுறாங்க. வாங்க பிள்ளைகளா, உங்க மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே சாப்பிடறதுக்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கூட கிடைக்கும் சொல்லி கூப்பிடவும் பிள்ளைகள் எல்லாம் ஆசையாக புறப்பட்டாங்க. பலவித எதிர்பார்ப்புகளோட பல கனவுகளோட நல்லதங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. காடு மலை எல்லாம் தாண்டி அர்ஜுனாபுரம் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைகளால் நடக்கவே முடியல. பாவம், எவ்வளவு தூரம் தான் அந்த சின்ன குழந்தைகள் அந்த பிஞ்சு கால்கள் நடக்கும் இல்லையா? கால் வலி அது மட்டும் இல்ல, பசி பசின்னு கத்துறாங்க, அழுறாங்க. அம்மா பசிக்குது அம்மா, முடியலம்மா, நடக்க முடியல அம்மா, பசி உயிர் போகுது அம்மா அப்படின்னு குழந்தைகள் சொல்ல அந்த குழந்தைகளை இளைப்பாற மரத்தடியில் அமர வைக்கிறாள் நல்லதங்காள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படைகளோட வேட்டையாட வராரு. வந்த இடத்துல தன்னோட தங்கையும் தங்கச்சியோட பிள்ளைகளையும் பார்க்கிறாரு. அந்த கோலத்துல தன்னோட தங்கச்சியை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துருச்சு. அட ஆமாங்க, செல்வ செழிப்போட வளர்த்த தன்னோட தங்கச்சியை இப்படி ஒரு கோலத்தில் பார்க்கும்போது எந்த அண்ணனுக்கு தான் கண்ணீர் வராது சொல்லுங்க? குதிரை அரிதாச்சு குடியிருந்த சீமையிலே, பல்லுக்குத்தான் பஞ்சமோ பத்தினியே, உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி அப்படின்னு அழுது புலம்புறாரு நல்ல தம்பி. உடனே நல்லதங்காளும் தன்னோட வீட்டு நிலைமைகளை எல்லாம் சொல்லுறாங்க. நல்ல தம்பி அவங்கள ஆறுதல் படுத்தினார். சரி தங்கச்சி, கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மூலையில மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசல்ல கட்டி இருக்கும், பசுவும் இருக்கு, போ தங்கச்சி போ, பிள்ளைகளோட பசியாரு அப்படின்னு நல்ல தம்பி சொன்னாரு. நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்குறாங்க. அண்ணா நீயும் கூடவா அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நல்லதங்காள், நீ முதல்ல போ, உன் அண்ணி மூலி அருளங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்குவா, நான் பின்னாலே வரேன், சீக்கிரம் வந்துடுறேன், உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. உடனே நல்லதங்காளும் அண்ணன் வீட்டுக்கு அரமனசோட புறப்படுறாங்க. அப்போ மூலி அலங்காரி வீட்டு மாடியில இருந்தாங்க. நல்லதங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன்னோட வீட்டுக்கு வரத பாத்துட்டாங்க. வேகமா இறங்கி வராங்க. கதவுகளை இறுக்கி கதவை அடைக்கிறாங்க. சும்மா இல்லைங்க, கதவுகளை ஈர மண் போட்டு அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பானையையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. பழைய துணி ஒன்ன உடுத்திக்கிட்டு நெத்தியில 10 போட்டுக்கிட்டு மூளையில படுத்துக்கிட்டாங்க. நல்லதங்காள் வந்து, அண்ணி அண்ணி, நான் நல்லதங்காள் வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை திறங்க அண்ணி அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கவே இல்லை. கால் கடுக்குது, கதவை திறங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் தண்ணீர் தவிக்கிறான் பையன், என்னோட பிள்ளைகளை பசியார கதவை திறங்க அண்ணி அப்படின்னு நல்லதங்காள் அழுறாங்க. அப்பையும் கதவு திறக்கவே இல்லை. நல்லதங்காளுக்கு ஒரு கட்டத்துல கோபம் வந்துருச்சு. நான் பத்தினியானால் கதவு திறக்கட்டும் அப்படின்னு கட்டளை போடுறாங்க. கதவுகள் திறந்துச்சு. 7 பிள்ளைகளும் உள்ள ஓடி சுற்றி சுற்றி வராங்க. ஒரு பண்டமும் கிடைக்கல. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்துல தேங்காயும் மாங்காயும் குவிச்சு கிடந்துச்சு. ஓடி போய் ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்துச்சு, இன்னொரு குழந்தை மாங்காயை எடுத்துச்சு. மூலி அலங்காரி அந்த பிஞ்சு கை விரல்களுக்குள்ள இருந்த மாங்காயை கோவத்தோடு பிடுங்கி போடுறாங்க. அங்க இருந்த 1000 மாங்காயில ஒரு அழுகின மாங்காயை தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகிட்ட எடுத்து தராங்க. 2வது பிஞ்சு குழந்தைகிட்ட இருந்த தேங்காயை பறிச்சு போட்டாங்க. 1000 தேங்காயில அழுகின ஒரு தேங்காயை எடுத்து கொடுக்கறாங்க. பார்த்தால் நல்லதங்காள் மனம் பதறி போய், அண்ணி என் பிள்ளைகளின் பசி ஆத்துங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு மூலி அலங்காரி, 7 வருஷம் ஆகுது இங்க மழை பெய்யுது, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கே சாப்பிட உணவு இல்லாம தான் உங்க அண்ணா காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு, அவர் ஏதாவது உணவு எடுத்துட்டு வருவாரு, வந்த பின்னாடி சாப்பிடலாம். சரி அண்ணி, நான் அண்ணா வந்த பின்னாடி கூட சாப்பிட்டுகிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்காவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கள் என்று நல்லதங்காள் கேட்டு அழுகிறாள்.
அதற்கு மூலி அலங்காரி 7 வருட பழைய கேழ்வரகு தான் இருக்கு, என்ன சொல்ல? அதற்கு சற்றும் யோசிக்காமல், நல்ல தங்கால், அதுவே போதும் அண்ணி, என்னுடைய குழந்தைகளுக்கு முதலில் பசியாத்தணும் அப்படின்னு சொல்கிறாள். மூலி அலங்காரி எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாள். அப்புறம் 2 பணிப்பெண்களை வர சொல்லி ஒரு பணிப்பெண்ணிடம் அவளுக்கு சமைப்பதற்கு தென்னை மரத்து பச்சை மட்டை எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாள். இன்னொரு பணிப்பெண்ணிடம் ஓட்டை சட்டியை கொண்டு வந்து கொடு என்று சொல்கிறாள். உடைந்த அலப்பையை கொடுத்தும் தென்னை மரத்து பச்சை மட்டையை கொடுத்தும் ஓட்ட சட்டியையும் கொடுத்து நல்ல தங்காலை கொடுமைப்படுத்துகிறாள் மூலி அலங்காரி. உடனே நல்ல தங்காலும் மறுக்காம நமக்கு இதுவே பெருசு நினைச்சுக்கிட்டு பொறுமையா கோப்பையை திருக்கையை போட்டு அலசுறாங்க. எப்படியும் கஷ்டப்பட்டு கஞ்சி காசிட்டாங்க. ஈரமட்டைகளை வச்சு எரிச்சாங்க. ஆனால் தென்னமர பச்சை மட்டை அல்லவா, அதனால எரியவே இல்லை. வெகு நேரமாகவும் எரியாமல் இருந்ததால் நல்ல தங்கால் சிவனை நோக்கி, கடவுளே, என் பிரம்மாவை, உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன். உனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் பத்தினி, ஆனால் இந்த அடுப்பு பத்த வேண்டும், என்னுடைய குழந்தைகள் பசியாற வேண்டும் என்று சிவனை நோக்கி கூறினால் உடனே அடுப்பு பத்தியது. ஒரு வழியா கஞ்சி கொதிச்சது. பிள்ளைகளை கஞ்சி குடிக்க போற நேரத்துல மூலி அலங்காரி பானையை கோவத்தோட தட்டி வர்றாங்க. கீழே வலிஞ்சு ஓடின அந்த கூலை விடாம வலிச்சு குடிச்சாங்க அந்த பிஞ்சு குழந்தைகள். இத பார்த்த நல்ல தங்கால் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். இந்த கதையை கேட்டு நமக்கே இவ்வளவு கண் கலங்குதே. அப்ப அந்த நல்ல தங்கால் அந்த தாய்மையோட இடத்துல இருந்து எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. யோசிக்கும் போதே நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கல. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்குறாங்க. வீதியில் நடந்தாங்க. நல்ல தங்கால பார்த்தவங்க பரிதாபப்பட்டாங்க. சாப்பிடறதுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சாங்க. பச்சரிசி குத்தி சோறும் பாலும் கலந்து இருக்கு, வந்து பசியாறிட்டு போங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா நல்ல தங்கால் மறுத்துட்டாங்க. அரச வம்சம், நாங்கள் அண்டி வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வழியே பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பாலும் கிணறு தேடி போறாங்க. அண்ணன் வந்தா அடையாளம் தெரியட்டும் அப்படின்னு போற வழி ஃபுல்லா ஆவாரம் செடிகளை உடைச்சு போட்டுக்கிட்டே போறாங்க. நல்ல தங்காலும் பிள்ளைகளும் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஆனா ஒரு கிணறு கூட கண்ணு கெட்டின அளவு தெரியல. அப்போ அவங்க சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நல்ல தங்கால் வந்து கேக்குறாங்க, தண்ணீர் தாகமா இருக்குது, தண்ணீர் குடிக்க பாலும் கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்த சிறுவன்ல ஒரு சிறுவன் ஓடி போய் ஆழமுள்ள பாலம் கிணற்றை காட்டான். நல்ல தங்கால் பிள்ளைகளோட அங்க போறாங்க. பிள்ளைகளா, நீங்க தூங்குங்க, நான் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பிள்ளைகள் பசியால படுத்து உறங்கினாங்க. அப்போது நல்ல தங்கால் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்று படியில் வைக்கிறாள். அண்ணன் கண்ணுல படுமாறு பாலும் சங்கை கிணற்று மேட்டுல வைக்கிறாங்க. அண்ணி கொடுத்த அலுவல் தேங்காய் ஒரு ஓரத்துல வைக்கிறாங்க. கிணற்றை 3 முறை சுத்தி வந்து, நான் செய்யும் பாவங்கள் என்னை மட்டும் சேர வேண்டும் என்று வேண்டிக்கிட்டு தூங்கி கிடந்த ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து அம்மாவோட காலை கட்டிக்கிட்டாங்க. காலை கட்டின பிள்ளையை பிடிச்சு இழுத்து கிணத்துல போட்டாங்க. இப்படி 6 பிள்ளைகளே போட்டாங்க. நல்ல தங்காலின் மூத்த பிள்ளை நல்ல தங்காலுக்கு பிடிபடாம ஓடினான். என்னை மட்டும் கொல்லாதே, என்னை பெற்ற மாதாவே என கெஞ்சினான். அம்மா, நம்முடைய குடும்ப வாரிசுக்காவது என்னை விட்டு விடு அம்மா என்று கெஞ்சிக் கொண்டே நல்ல தங்காலை விட்டு விலகி ஓடினான். அங்கே ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஆட்டு இடையர்களை வச்சு பிடிக்க சொன்னாங்க. இடையர்களுக்கு விஷயம் தெரியாது இல்லையா, தாய் கிடங்காத தருதல பிள்ளை அப்படின்னு நினைச்சு அந்த பையனை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. நல்ல தங்கால் கதிரி அழுதுகிட்டு அந்த மூத்த மகனையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள போறாங்க. 7 குழந்தைகளும் கிணத்துக்குள்ள மூழ்கி போனது. அதன் பிறகு தானும் வாழ விருப்பம் இல்லாமல் அவர்களும் அந்த கிணற்றில் எகிரி குதிக்கிறாங்க. வேட்டை முடிந்து விட்டு அரண்மனைக்கு திரும்பிய நல்ல தம்பி தங்கையை காணாமல் மனைவியிடம் சண்டையிட்டான். நான் கேட்டதை செய்தாயா, என் தங்கை எங்கே என்று கத்தினான். மூலி அலங்காரியோ அவள் சண்டை போட்டு கொண்டு போய்விட்டாள் என்று போய் சொன்னாள். நல்ல தம்பி மனைவின் சொற்களை நம்பாமல் ஆவேசுடன் தங்கையை தேடி ஓடினான். எங்கு தேடி வந்தது என்று தெரியாமல் தடுமாறிய போது நல்ல தங்கால் தன் துயர மிகுதியால் பறித்து வீசி எந்திருந்த ஆவாரம் செடிகள் ஒன்றை கிணற்றை நோக்கி வழிகாட்டி நிற்பதை கண்டான். கிணற்றை எட்டி பார்த்த நல்ல தம்பி தன் தங்கை 7 குழந்தைகளுடன் அநியாயமாக உயிர் துறந்து இருப்பதை கண்டு, தங்கா, என் பாசமே என்று நெஞ்சுருகி கதறி அழுந்தான். ரத்தத்தால் எழுதப்பட்ட நீதி நல்ல தம்பி தன் தங்கையின் மரணத்துக்கு காரணமான மனைவி மூலி அலங்காரியின் குரூரத்தை கண்டு சின்னம் கொண்டு அவளை துண்டு துண்டாக வெட்டி கொன்றான். தங்கையின் பிரிவை தாங்க முடியாத அவன், தங்கைக்கு கிடைக்காத வாழ்வு எனக்கு வேண்டாம், நீ இல்லாத உலகில் நானும் இல்லை என்று சொல்லி தன்னை கத்தியால் குத்தி கொண்டு கிணற்றில் விழுந்து மாண்டான். மானாமதுரையில் இருந்த கணவன் காசிராஜனும் செய்தி கண்டு தன் மனைவியை மக்களும் மாண்ட துயரம் தாங்காமல் தன்னை ஈட்டியால் குத்தி கொண்டு உயிர் துறந்தான். பத்தினி தெய்வத்தின் ஆதிக்கம், அண்ணன் தங்கை பாசத்தின் இந்த எல்லையற்ற தியாகத்தை பத்தினியான நல்ல தங்கால் தன் குழந்தைகளுக்கு செய்த தன்னலமற்ற இறுதி முடிவையும் கண்டு சிவபெருமானும் பார்வதியும் மனம் இறங்கி அங்கே தோன்றினர். அவர்கள் நல்ல தங்கால், அவள் குழந்தை மற்றும் அண்ணன் நல்ல தம்பி ஆகியோருக்கு முக்தி அளித்து நல்ல தங்காலை பத்தினி தெய்வமாக போற்றி அருளினார். இன்றும் நல்ல தங்கால் அம்மன் தமிழகத்தின் நாட்டார் தெய்வங்களில் ஒருவராக பக்தர்களுக்கு அருளும் தெய்வமாக, வறுமையை போற்றி வளமை தரும் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்.
ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச் கைஸ்.